எல்லாரும் இங்கே கவனிங்க. இந்த வருஷம் வந்து ஒரு புது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ் தினமும் தமிழ்னு ஒரு இது வந்துட்டுருக்கு. டெய்லி படிக்கிறாங்க குழந்தைங்க. அதோட நோக்கம் என்னென்னா, அவங்க நல்லா சரளமாக தமிழ் பேச வரணும், நல்லா ரொம்ப ஈஸியாக அவங்களால எதை கொடுத்தாலும் படிக்க வரணும் அப்படிங்கிறது. அதோட அடுத்த படி வந்து ஒரு பேச்சு, அவங்களால நல்ல தைரியமாக ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியணும். அதுக்கு இப்போது இந்த தடவை நாங்கள் ஹேண்ட் பிக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில 2 மாணவர்களை. அடுத்தது வந்து நாங்கள் ஃபார்ம் அனுப்புகிறோம். நீங்கள் அதில் சைன்அப் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சைன்அப் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்து வாரம் ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபை எப்படி ஸ்பீச் எப்படி டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிற்சி கொடுப்போம். அந்த பயிற்சி மூலமாக அவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த வாரத்துக்கு நாங்கள் சும்மா இது ஒரு பரித்தான முயற்சி. இவங்களுக்கு கொடுத்தது வந்து போன திங்கக்கிழமை தான் இந்த ஸ்பீச் அவங்கக்கிட்ட கொடுத்தோம். இப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், என் பேர் அனன்யா. நான் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் என்றால் நினைவுக்கு என்ன வருகிறது தெரியுமா? குளிர் காற்று, நிறமாறும் இலைகள், ஒளியேற்றும் தீபாவளி, வேதம் மாற்ற ஹாலோவீன், நன்றி உரைக்கு தேங்க்ஸ்கிவிங். உதிரும் இலைகள், பரியங்கும் சருகுகள், இலையற்ற மரங்கள், ஆர்வமற்ற விளையாட்டு பூங்கா, பனிக்காலத்தின் முன்னோட்டம். நாணயத்தின் இருந்த பக்கம் போல்தான் எதுவும். இலைகள் உதிர்வது முடிவில்லை. இது ஒரு புதிய தொடக்கத்தின் குறியீடு. இந்த பருவத்தில் நாமும் உதிர வேண்டிய குணங்களை விடுத்து துளிர்க்க வேண்டிய குணங்களை கற்போம். இதனை வள்ளுவர் அறக்காறு அவா வெகுளி இன்னாசுல் நாங்கும் இறக்கா என்றதே அறம். இந்த குறளில் வாய்களில் பொறாமை, ஆசை, கோபம், தீற்றல் என்ற 4 குணங்களை விடுத்து அறம் வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். நன்றி, வணக்கம். குட் ஜாப், அருமை. ஸோ இதே மாதிரி இன்னொரு பையனும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்.